அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய நாளிலும் நாங்கள் கர்த்தருடைய தூதுக்காக நாங்கள் தாகத்தோடு நாங்கள் காத்திருக்கிறோம். நிச்சயமாக கர்த்தர் நம்மோடு இடைப்படுவார். நாங்கள் உறுதியாக விசுவசிப்போம். ஆண்டவரே என்னோடு பேசும், இந்த காரியம் எனக்கு விளங்காமல் இருக்கிறது, என்னோடு பேசும் ஆண்டவரே என்று சொல்லி கேளுங்கள். அனைத்தையும் கர்த்தர் கற்பித்து தருவார். பிரியமானவர்களே, இந்த உலகம் எங்கும் இப்பொழுது பாருங்கள், பாவம் பெருகிக் கொண்டே இருக்கிறது. நாம் நம்ப முடியாத மாதிரி இப்படியும் நடக்கிறதா, இது நடக்கக்கூடியதா என்று கூட நாங்கள் ஆச்சரியப்படும் அளவுக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு பாவங்கள் பெருகிக் கொண்டே இருக்கிறது. மறுபக்கம் நாங்கள் பார்க்கும் பொழுது அருமையானவர்களே, ஆவிக்குரிய உலகத்திலே தேவ ஜனங்கள் ஊழியர்கள் மத்தியிலே உத்தமமும் உண்மையும் அற்றுப்போய் மாய்மாலங்களும் பண ஆசைகளும் பெருகிக் கொண்டே போகிறது. அருமையானவர்களே, இந்த உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்க வேண்டியவர்கள் இன்றைக்கு இருளில் பாதையிலே சென்று கொண்டிருக்கிறார்கள். தேவ ஜனங்கள் பலருடைய அன்பும் விசுவாசமும் அற்றுப்போய்க் கொண்டே இருக்கிறது. அருமையானவர்களே, வாழ்க்கையிலே ஜெபம் இல்லை, வேத வாசிப்பு இல்லை, சபை கூடுதலிலே ஒழுங்கில்லை, சபை கூடுதலை விட்டு விடுகிறார்கள். இன்னுமாக அவர்கள் உலக பிரியரும் போஜன பிரியருமாக களியாட்டங்களையும் விரும்பி அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். இவையெல்லாம் அருமையானவர்களே, நம்முடைய ஆண்டவர் இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார் என்ற அந்த செய்தியையே நமக்கு வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறது. அருமையானவர்களே, நாம் கர்த்தர் மேல் வைத்திருக்கிற வைராக்கியத்தை நாம் எப்பொழுதும் காத்துக்கொள்வோம். காலம் பொல்லாதது. நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ற ஸ்தானத்தை இழந்து போகாமல் நாம் எப்பொழுதும் எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவர் இயேசு நம்மை தம்முடைய பிள்ளைகளாக அவர் நம்பி இருக்கிறார். அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக நாங்கள் நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய வருகை சீக்கிரமாய் இருக்கிறது. பரிசுத்த பைபிளிலே பாருங்கள், நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய அநேக காரியங்களை நாங்கள் அங்கே காணுகிறோம் அல்லவா? இன்றைக்கு அதிலே முக்கியமான ஒரு காரியத்தை குறித்து தான் நாங்கள் இன்றைய நாளிலும் தியானிக்க போகிறோம். வாசிப்போம். லூக்கா சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 35வது வசனம். ஆகையால் உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரே வார்த்தை அருமையானவர்களே, ஆண்டவர் இயேசு கூறிய ஒரே வார்த்தை. ஆகையால் உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்று சொல்லி ஒருமையிலே ஆண்டவர் இயேசு அங்கே எச்சரிக்கிறார் அல்லவா? அருமையானவர்களே, அதாவது ஒன்று, நம் ஒவ்வொருவரைக்கும் தனிப்பட்ட முறையிலே எச்சரிப்பை தருகிறார். இரண்டாவது, சபைக்கு தனிப்பட்ட அந்த எச்சரிப்பை அவர் கொடுக்கிறார். இந்த ரட்சிப்பை குறித்து நாங்கள் தியானிப்போம். சபை என்பது, நான் மீண்டும் சொல்லுகிறேன், 4 சுவர் அடங்கிய கட்டிடம் அல்ல.
நாம் இந்த இடத்திலே 4 சுவர் அடங்கிய கட்டுடத்துக்குள்ளே நின்று தேவனை ஆராதிக்க கர்த்தர் எங்களுக்கு ஒரு பெரிய கிருபை அளிச்சிருக்கிறார். ஒரு அழகான இடத்தை தந்திருக்கிறார். அவ்வளவுதான். இந்த குளிருக்குள்ள, இந்த கடும் புயலுக்குள்ள நின்று நாங்கள் கஷ்டப்படாமல் ஒரு 4 சுவர் அடங்கிய ஒரு கட்டடத்துக்குள்ளே இருந்து கர்த்தரை நாங்கள் ஆராதிக்க நாம் கிருபையை பெற்றிருக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் அது சபை அல்ல. நாம் ஒவ்வொருவரும் தான் சபையாயிருக்கிறோம். நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய ஆலயங்கள். இந்த தேவனுடைய ஆலயங்கள் ஒன்று கூடுகிறோம் அல்லவா, அதுதான் சபை. அது புல்வெளியாயும் இருக்கலாம், அது தோட்டமாகவும் இருக்கலாம், அல்லது பாக்காவும் இருக்கலாம், அல்லது தெருவாக இருக்கலாம். அருமையானவர்களே, இந்த ஆலயங்கள் ஒன்று கூடுகிறது அல்லவா. 3 பேர் கூடி நிற்கிறோம் அல்லவா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. அதுதான் அருமையானவர்களே சபை. நாங்கள் சபை என்ற உடனே காணி வாங்குவோனும், கட்டடம் போட வேணும், பெரிய பெரிய கட்டடங்கள் எல்லாம் போட வேணும், கோபுரங்கள் கட்ட வேணும் என்றெல்லாம் நாங்கள் சிந்திக்கிறோம். இல்லை, மறந்து விடுங்கள் அருமையானவர்களே. நமக்கு இப்படி ஒரு இடம் ஒன்று தேவைதான். நமக்கு ஒரு சிறிய இடம் ஒன்று தேவைதான். அழகான இடம் ஒன்று தேவைதான். வெயிலோ குளிரோ மழையோ எதுவுமே இல்லாமல் ஒரு சின்ன கட்டடம் தேவைதான். ஆனால் அதற்காக பெரிய பெரிய காணிகளோ கட்டடங்களோ வாங்கி, பெரிய கோபுரங்கள் வாங்கி கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் இயேசு வருகிறார் என்று போதிக்கிறோம். அருமையானவர்களே, இந்த கட்டடத்தை கொண்டு போக ஆண்டவர் வரமாட்டார். ஆகவே கர்த்தருடைய வார்த்தையில் உறுதியாயிருந்து நாங்கள் செயல்படுவோம். நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய ஆலயமாய் நாம் கூடி நிற்கிறோம் சபை. ஆகவே நாம் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட முறையிலும் சபைக்கும் கர்த்தர் பேசுகின்றார். முற்காலத்திலே பாருங்கள், நாம் பாவ அக்கிரமங்களினாலே மரித்தவர்களாய் இருளின் அந்தகாரத்திலே இருந்தோம் அல்லவா. சிந்தித்து பாருங்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோம். இந்த வேளையிலேதான் அருமையானவர்களே அங்கே பார்க்கிறோம், வேதத்தின் தீர்க்க தரிசனங்களை பார்க்கிறோம். இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. மரண இருளின் திசையிலே இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது. அருமையான பாடல் ஒன்றை நாங்கள் நெடுக பாடுவோம் அல்லவா. இத்தனை பேர் சிந்தித்திருக்கிறேன். மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து நீரில்னை வாழ வைத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து நீரில்னை வாழ வைத்தீரையா. என்னை வாழ வைத்தீரையா. அருமையானவர்களே, இதுதான் நம்முடைய வாழ்க்கை முழுவதும் பாடலாக அமைய வேண்டும் ஆண்டவர். அருமையான பிள்ளைகளே, நாங்கள் நடக்கும் பொழுதும், இருக்கும் பொழுதும், படுக்கும் பொழுதும், எந்த நேரத்திலும் அருமையான வேலைகள் செய்யும் பொழுதும் கூட இதுதான் நம்முடைய பாடலாக இருக்க வேண்டும். நன்றி பாடல். ஆம், நாம் எல்லோரும் ஒரு நாள் மரண பள்ளத்தாக்கை நோக்கி நடந்து கொண்டிருந்தோம். ஆம், அந்த மரண இருளின் திசையிலே இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது. அருமையானவர்களே, இப்படி எழுதப்பட்டிருக்கிறபடியே எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற அந்த மெய்யான ஒளியாகிய ஆண்டவர் இயேசு நம்மை சந்தித்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அருமையானவர்களே, வேதனைகள், துன்பங்கள், சமாதானம் இழந்து நாங்கள் வாழ்ந்தோம் அல்லவா. அருமையானவர்களே, எங்களுடைய எதிர்காலம் என்ன என்று சொல்லி கூட
நாங்கள் சிந்தித்து நாங்கள் அந்த ஒரு அந்த எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்ற நிலையிலே வாழ்ந்தோம் அல்லவா? அந்த மெய்யான ஒளி ஆகிய ஆண்டவர் இயேசு நம்மை சந்தித்தார். பரிசுத்த பைபிளிலே சங்கீதம் 18 சங்கீதம் 28 நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார் என்று எழுதியிருக்கிறது. தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். ஆம் அருமையானவர்களே, எழுதியிருக்கிறபடியே நம்மை இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக ஏற்றி வைத்தார். இதை நாங்கள் மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்திலே 14வது வசனத்திலே நீங்கள் காணலாம். இப்பொழுது வாசிப்போம் கொலோசியர் 1ஆம் அதிகாரத்திலே 12-13 தயவு செய்து வாசிப்போம். ஒளியிலுள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதி உள்ளவர்கள் ஆக்கினவரும் இருளின் அதிகாரத்தில் நின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அருமையானவர்களே, அந்த ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்திலே பங்கு கொள்ளுவதற்காக தங்களை தகுதிப்படுத்தியவர் யார்? நம்முடைய பரமபிதா. நம்முடைய பரமபிதா ஒரு நாள் அந்த பிதாவினுடைய ராஜ்யத்திலே, நம்முடைய பிதாவினுடைய ராஜ்யத்திலே நாங்கள் சூரியனை போல பிரகாசம் உள்ளவர்களாய் காணப்படுவோம். அருமையானவர்களே, இருளின் அந்தகாரத்தின் நின்று நம்மை விடுதலையாக்கினவர். எனக்கு அருமையானவர்களே, இன்னுமாக பார்க்கும் பொழுது தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவர்களாய் நாங்கள் எங்களை மாற்றியவர் யார்? நம்முடைய பரமபிதா. அருமையானவர்களே, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய சாயலாயிருக்கிற அந்த மகிமையான சுவிசேஷம், அருமையானவர்களே, அந்த ஒளி, அது ஒளி, தேவனுடைய சாயலாயிருக்கிற மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி இன்றைக்கு நாளுக்கு நாள் அருமையானவர்களே நம்முடைய மனதை பிரகாசிப்பித்துக் கொண்டு இருக்கிறது அல்லவா? கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. இந்த வெளிச்சம் அருமையானவர்களே இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்று நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் இருந்து இந்த எச்சரிப்பை பெற்றிருக்கிறோம். இந்த வெளிச்சம், இவ்வளவு நேரம் நீங்கள் அறிந்த இந்த வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. அருமையான பிரியமான பிள்ளைகளே, ஆகவே நன்றாக புரிந்து கொள்ளுகிறது அல்லவா? இருளாக கூடிய சந்தர்ப்பம் உண்டு. நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகள். இருளாக கூடிய சந்தர்ப்பம் உண்டு, நிச்சயம் உண்டு. இருளாகிவிட்டால் ஆபத்து. அருமையானவர்களே, எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாள் நெருங்கி வருகின்றது. கர்த்தருடைய நாள் நெருங்கி வருகிறது. கவனியுங்க, நம்முடைய ஆண்டவர் இயேசு இன்றைக்கு கூறிய இந்த எச்சரிப்புக்கு முன்பாக கூறிய ஒரு வார்த்தையை நீங்க கவனியுங்க. அது மிக முக்கியமானது. லூக்கா சுவிசேஷத்திலே 11ஆம் அதிகாரத்திலே 34 வாசிங்க தயவு செய்திருக்கு. கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். உன் கண் கெட்டதாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாய் இருக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கண்ணானது, கவனியுங்க, கண்ணானது சரீரத்தின் வெளிச்சம். அப்படியாயின் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கிறது.
கண் என்பது நம்முடைய ஆவிக்குரிய கண், அதையும் நாம் எடுக்க வேண்டும். நம்முடைய ஆவிக்குரிய கண், ஆவிக்குரிய பார்வை. ஆகவே சரீரம் என்பது நமது வாழ்க்கையும் கிறிஸ்துவின் ஆவிக்குரிய சரீரமாகிய சபையும். இதை நாம் எப்பொழுதும் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். ஆகவே அருமையானவர்களே, சபை ஒன்று அப்படியே இருக்குது, நம்முடைய வாழ்க்கை ஒன்று என்று சொல்லி நினைத்துவிடக் கூடாது. அருமையானவர்களே, சபையும் நம்முடைய வாழ்க்கையும் ஒன்று, ஒன்றை ஒன்று பிரிக்க முடியாது. அருமையானவர்களே, ஆகவே அருமையானவர்களே, நம்முடைய ஆவிக்குரிய பார்வை இருள் அடையுமாயில் கிறிஸ்துவின் சபையானதும் நமக்கு இருளாகிவிடும். நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். அருமையான பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆவிக்குரிய கண் ஒரே நாளில் இருளடையாது, திடீரென்று இருளடையாது. நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் மெல்ல மெல்ல இருளடையும். பாருங்க, சில பேருக்கு கண்ணை பார்க்கிறோம், சில பேருக்கு சாதாரணமான நாட்களிலோ அல்லது வயது மூப்பின் காரணமாகவோ பாருங்கள், அந்த கண் சாடியாக மங்கி வரும். மெதுவாக அது வந்து நன்றாக மறைத்து விடும். வடிவா தெரியும் நீங்கள் எல்லாருக்கும். திடீரென்று உடனடியாக இருளாகி விடாது. அப்படித்தான் அருமையானவர்களே, ஆவிக்குரிய கண்கள் ஒரே நாளிலே அது இருள் அடைவதில்லை. நாளுக்கு நாள் மெல்ல மெல்ல இருளடையும். இதை கவனிக்க தவறுவோமாயில் முழுவதும் இருளடைந்து ஆவிக்குரிய குருடராக நாம் மாறிவிடுவோம். அருமையானவர்களே, ஆகவேதான் சங்கீதத்திலே நாங்கள் 27:4 அங்கே நாங்கள் பார்க்கிறோம். நீங்கள் வாசிங்க பாப்போம் தயவு செய்து. கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், கர்த்தரிடத்திலே நான் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான கர்த்தருடைய கர்த்தரிடத்திலே ஒன்றை நான் கேட்டேன், ஒன்றை, அதையே நான் நாடுவேன். அது என்ன? இறுதியிலே பாருங்கள், நான் என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன். நீங்கள் உங்களுடைய வேதத்திலே அடையாளமிட்டு வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன். அதிலே எடுத்து வாசித்து பார்த்து அடையாளம் பண்ணுங்கள். கர்த்தரிடத்திலே ஒன்றை என்பதை அடையாளம் பண்ணுங்கள். அடுத்தது அதையே என்று சொல்லி அடையாளம் பண்ணுங்கள். கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே என்று சொல்லி அங்கே அடையாளமிட்டுக் கொள்ளுங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய பிள்ளைகளே, ஒன்றை நம்முடைய தாகமாய் கொள்ள வேண்டும். அதாவது நமக்கு கர்த்தர் தந்திருக்கும் நம்முடைய சபையை குறித்த தாகம், நம்முடைய ஊழியத்தை குறித்த தாகம், ஜெபத்தை குறித்த தாகம். அருமையானவர்களே, இந்த தாகம் எப்பொழுதும் காணப்பட வேண்டும். ஆகவே இதன் காரணமாக சபை கூடுதலை நாம் விட்டு விடாதிருக்க வேண்டும். இந்த தாகத்திலோடு இருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் சபை கூடுதலை விட்டு விடாதிருக்க வேண்டும். அருமையானவர்களே, இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம், சங்கீதத்திலே நாங்கள் 73வது சங்கீதத்தை எடுத்து பாருங்கள். 25வது வசனத்திலே அங்கே சங்கீதக்காரர் சொல்லுகின்றார், பரலோகத்திலே உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு?
என்னவா? பரலோகத்திலே உண்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு? இந்த பூலோகத்திலே உண்மை தவிர எனக்கு வேறே விருப்பம் இல்லை. அருமையானவர்களே, இதுதான் உண்மையான தாகமாய் இருக்க வேண்டும். இன்றைக்கு இந்த உலகத்தில் இன்றைக்கு பலருக்கு பலவிதமான தேவைகள் இருக்கிறது. அது தேவை, இது தேவை, அது குறித்து இதை குறித்து பலவிதமான கேள்விகள் இருக்கிறது. ஆனால் இங்கே நாங்கள் பார்க்க வேண்டும், பரலோகத்திலே உண்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு? பூலோகத்திலே உண்மை தவிர எனக்கு வேறே விருப்பம் இல்லை. எவ்வளவு ஆசீர்வாதம் பார்த்தீங்களா? தேவனோடு இணைந்திருக்கிற வாழ்க்கை. அருமையானவர்களே, கவனிங்க. இன்றைக்கு சபை கூடுதலிலே நாம் ஒழுங்கற்றி இருப்போமாயின் நமது கண் மெல்ல 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 இருளடைந்து வருகிறது என்று எச்சரிக்கப்படுகிறோம். அருமையானவர்களே, இறுதியிலே பாருங்கள், சபை கூடுதலையே கம்ப்ளீட்டா விட்டு விடுவாங்க. ஆம், கடைசி நாட்களின் கொடிய காலம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகையின் நாள் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. ஏன் தெரியுமா? ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? நான் விசுவாசத்தை காண்பாரோ, மனுஷகுமாரன் விசுவாசத்தை காண்பாரோ. இப்ப சிந்தித்து பாருங்க, நாம் தேவனுடைய பிள்ளைகள் தான், விசுவாசத்தை காண்பாரோ? பார்த்தீர்கள்? இது பாருங்கள், கண் கெட்டுவிட்டதாகிவிட்டது. முடிவு தெரியுதல்லவா? அப்படியே சபை கூடுதலை விட்டு விடுவார்கள். கண் கெட்டுவிட்டது. அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும். கருமையானவர்களே, நீ சபையின் மகிமையை காண முடியாது. அதன் பிற்பாடு இது உனக்கு உண்டான பயங்கரமான நிலை. இப்பொழுது பாருங்க, எபிரேயரிலே 10ஆம் அதிகாரத்திலே 26வது வசனம் 27வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கே நாங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது சபை கூடுதலை பற்றி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதை குறித்து சொல்லப்படும் பொழுது இறுதியிலே வாசித்து பாருங்கள், இது உனக்கு பாவமாயிருக்கும் என்று. இது பாவம். இந்த பாவத்தை நீ சுமந்து கொண்டு திரிகிறாய். நீதிமானாய் இருக்க வேண்டிய நீ இன்றைக்கு பாவத்தை சுமந்து கொண்டு திரிகின்றாய். கோபாக்கினை உன்னை சூழ்ந்து கொள்ளும் என்றும் எச்சரிக்கப்பட்டிருக்கிறது அல்லவா? தேவனுடைய பிள்ளையே, உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்ற இந்த வார்த்தையை உசாதீனம் செய்யாதீங்க. கர்த்தருடைய நாள் சமீபமாயிற்று. அடுத்ததாக நம்முடைய ஜீவியமாகிய இந்த விளக்கு மற்றவர்களுக்கு எப்படி இருக்க வேண்டுமா? வெளிச்சமாயிருக்க வேண்டும். நமது ஜீவியமாகிய விளக்கு மற்றவர்களுக்கு வெளிச்சமாய் காணப்பட வேண்டும். மாறாக அதை கட்டிலின் கீழேயோ வைக்கக்கூடாது. இப்படியாக ஆண்டவர் சொல்லிக் கொண்டு போறார். நீங்க வாசித்து பாருங்க. லூக்கா சுவிசேஷத்திலே 8ஆம் அதிகாரத்திலே 16வது வசனத்தை வாசித்து பாருங்க. 11ஆம் அதிகாரத்திலே 33வது வசனத்தை வாசித்து பாருங்க. இப்பொழுது நான் விஷயத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகவே ஆண்டவர் சொல்றார், விளக்கை கொளுத்தி நீ கட்டிலின் கீழ் வைப்பாயா? வைக்க கூடாது. மழைக்காலின் கீழ் வைப்பாயா? வைக்க கூடாது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு அருமையானவர்களே, கட்டிலின் கீழே என்பது நித்திரை பிரியரை காட்டுகிறது. நித்திரையிலே சுகத்தை அனுபவிக்கிறவர்களை காட்டுகிறது. ஆகவே வெளிச்சமாய் இருக்க வேண்டிய தேவஜனங்கள் நித்திரை பிரியராகவோ நித்திரையின் சுகத்தை அனுபவிக்கிறவர்களாகவோ காணப்படக்கூடாது
என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அடுத்தது பாருங்க, மரக்காலின் கீழே என்று சொல்லுகிறார் ஆண்டவர் இயேசு. வாசிப்போம் இப்பொழுது 2 கொரிந்தியரிலே 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி, அது தேவனுடைய சாயலாய் இருக்கிறது. இது மற்றவர்களுக்கு பிரகாசமாயிராத படிக்கு, அருமையானவர்களே, வேலை வியாபாரம் என்று இரவு பகலாக பணம் சம்பாதிப்பதிலே பாருங்கள் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடாது என்று எச்சரிக்கப்படுகின்றோம். இன்னுமாக பாருங்க, மறைவிடம் என்று சொல்லியும் சொல்லப்பட்டிருக்கிறது. மறைவிடம் என்பது என்ன? மற்றவர்களுக்கு அந்த சுவிசேஷத்தின் ஆசீர்வாதம் சென்று விடாதபடி தன்னை மறைத்துக் கொள்ளுவது. அதாவது மற்றவர்கள் தங்களை வெறுப்பார்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சொன்னால் அல்லது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையுடைய சுவிசேஷ கைப்பிரதிகளை எதுவும் கொடுத்தால் மற்றவர்கள் எங்களை வெறுத்து விடுவார்கள் என்றோ, அல்லது உறவினர்கள் வெறுத்து விடுவார்கள் என்றோ, அல்லது தங்களை கிறிஸ்துவின் சாட்சியாக காண்பிக்க அவர்கள் வெட்கப்படுவதாலோ, அல்லது நான் கிறிஸ்துவின் சாட்சியாக இருப்பதினாலே வரும் சலுகைகள் எனக்கு ஏதும் கிடைக்காமல், ஒரு அரசாங்கத்தாலோ அதுகளாலோ கிடைக்காமல் போய்விடுமோ என்பதற்காக தங்களை மறைத்து கொள்ளுகிற எத்தனையோ ஆண்டவருடைய பிள்ளை இருக்கத்தான் செய்கிறாங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், அது மறைவிடம். நீ அதற்குள்ளே உடைய வெளிச்சத்தை கொண்டே மறைச்சு கொள்ளாதே என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார். அருமையானவர்களே, அடுத்ததாக பாத்திரம் என்று சொல்லுகிறார் ஆண்டவர். பாத்திரம் என்பது புசிப்பையும் குடிப்பையும் குறிக்கிறது. போஜன பிரியர் இந்த பாவத்துக்கு ஆளாகி விடுகிறார்கள். பின்பு அவர்கள் எப்பொழுதும் அவர்கள் போஜன பிரியராகவே காணப்படுவார்கள், அதற்கு அடிமைப்பட்டு விடுவார்கள். அருமையானவர்களே, போஜன பிரியர் எப்பொழுதும் புசிப்பையும் குடிப்பையும் களியாட்டங்களையும் குறித்தே சிந்தித்துக் கொண்டிருப்பார்கள், பேசிக்கொண்டே இருப்பார்கள். மற்றவர்களுக்கும் அவர்கள் ஒரு இடரலாய் காணப்படுவார்கள். அவர்களுடைய வெளிச்சம் அணைந்து போகவும் காரணமாக இவர்கள் காணப்படுவார்கள், இடரல். ஆகவே நாம் பார்க்கிறோம், நாம் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் தேவனுடைய மகிமைக்கென்றே செய்ய வேண்டும். நன்றாக புரிந்து கொள்ளும், தேவனுடைய மகிமைக்கென்றே செய்ய வேண்டும். எதை புசிப்போம் எதை குடிப்போம் என்று சொல்லி நம் ஜீவனத்துக்காக கவலை உள்ளவர்களாய் இருந்து நித்திய ராஜ்யத்தை, நித்திய ஆசீர்வாதங்களை நாம் இழந்து போய்விடக் கூடாது. அருமையானவர்களே, நாம் நம்முடைய வயிறே நம்முடைய தேவனாக மாறிவிடக் கூடாது. எச்சரிக்கையாயிருப்போம். பிரியமான பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகளை கவனித்து பாருங்கள். அங்கே ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார், எரிந்து பிரகாசித்துக் கொண்டிருக்கும் ஒரு விளக்கானது மற்றவர்களுக்கு வெளிச்சம் கொடுக்கும் படிக்கு. எரிந்து பிரகாசித்துக் கொண்டிருக்கிற ஒரு விளக்கானது மற்றவர்களுக்கு வெளிச்சம் கொடுக்கும்படி உள்ளே வருகிறவர்கள் அந்த வெளிச்சத்தை காணும்படிக்கு என்ன செய்ய வேண்டுமா? அது விளக்கு தண்டின் மேல் ஏற்றி வைக்கப்பட வேண்டும். நாம் வெளிச்சமாக மற்றவர்களுக்கு காணப்பட வேண்டும். அருமையானவர்களே, நம்மையே சாட்சியாக வைத்து மற்றவர்களோடு பேசக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். தேவன் தம்முடைய சபையில் நம்மை எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் வைத்திருக்கிறார். அருமையானவர்களே, எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் வைத்திருக்கிறார். நம்முடைய கர்த்தர் இயேசு
இங்கே பாருங்கள், யோவான் சுவிசேஷத்திலே 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை தயவுசெய்து வாசிங்க பார்ப்போம். எடுத்தவர்கள் யோவான் சுவிசேஷம் 1:9 ஒரு வாசிங்க பார்ப்போம். 1:9 வாசிங்கள். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. பின் ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார், ஒளியாய் வந்தார். எங்கும் அந்த ஒளியை அங்கே கண்டார்கள். ஆம் அருமையானவர்களே, ஆண்டவரே சொல்லுகிறார். இதே யோவான் சுவிசேஷத்திலே நீங்கள் 5ஆம் அதிகாரத்திலே 35 தயவுசெய்து வாசிக்க பார்ப்போம். 5:35. அவன் எரிந்து பிரகாசிக்கிற ஆம் விளக்காய் இருந்தான். நீங்களும் சில காலம் அவன் வெளிச்சத்திலே களிகூர மனதாயிருந்தீர்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. யோவான் ஸ்நானகனை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? அவன் வாசிங்க. அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய மத்தியிலே, தம்முடைய ஜனங்களாகிய அவருடைய ஜனங்கள் மத்தியிலே அவர் இன்றைக்கு உலாவிக் கொண்டே இருக்கிறார். அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் நம்ம மத்தியிலே இப்பொழுது உலாவிக் கொண்டு இருக்கிறார். அருமையானவர்களே, மனம் திரும்ப வேண்டிய இடத்திலே நாம் மனம் திரும்பி ஆதி அன்புக்கு வர வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். பின் ஆகவே அவ்விதமாக மனம் திரும்ப வேண்டிய இடத்திலே, நாளுக்கு நாள் மனம் திரும்ப வேண்டிய இடத்திலே, அருமையானவர்களே, இன்றைக்கு பாருங்க, இன்றைக்கு நாம் அன்று என்ன செய்தோம்? முதல் நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம். நாம் ரட்சிக்கப்பட்டோம். எப்பொழுது ரட்சிக்கப்பட்டோம்? ஒரு நாள் சொல்லுங்க, ஒரு நாள் ரட்சிக்கப்பட்டோம். இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம். அன்று ரட்சிக்கப்பட்டோம், இன்று ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம். பின்பு ரட்சிக்கப்படுவோம். இறுதி வரை நிற்பவனே ரட்சிக்கப்படுவார். எனக்கு அருமையானவர்களே, பின்னாகவே ரட்சிக்கப்பட்டவன் நாளுக்கு நாள் அவன் ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் அவனுடைய மறுரூப வாழ்க்கை. இந்த மறுரூப வாழ்க்கையிலே எந்த மனுஷன் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறானோ, அந்த நேரத்திலே ஆண்டவர் இயேசுவின் வருகை சமீபமாகும் பொழுது அவனை முற்றும் முழுதாக மறுரூபப்படுத்தி தன்னோடு எடுத்துக் கொள்வார். இதுதான் அருமையானவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுது. ஆண்டவர் இயேசுவின் வருகையின் நாளில் கூட நாம் நிறைவுள்ளவர்களாக இருக்க மாட்டோம். ஆனால் எப்படி நாம் நிறைவுள்ளவர்கள் அல்ல என்று சொல்லி அப்படியே இருந்து விடுவதல்ல. கர்த்தர் பேசும் பொழுதெல்லாம், வார்த்தைகளை ஆண்டவர் பேசும் பொழுதெல்லாம் என்னை ஆராய்ந்து பார்த்து என்னை நான் மறுரூபப்படுத்திக் கொண்டே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அல்லவா? இந்த நேரத்திலே, நான் அறியாத நேரத்திலே அவர் வரும் பொழுது இந்த மறுரூப வாழ்க்கையிலே அவன் ஈடுபட்டிருக்கிறானோ, அவனை முழுவதுமாக தன்மை போல் மறுரூபமாக்கி தம்முடைய சாயலாய் மாற்றி அவர் எடுத்துக் கொள்கிறார். இதுதான் அருமையான சத்தியம். ஆகவே மனம் திரும்ப வேண்டிய இடத்திலே நாம் மனம் திரும்பி ஆதி அன்புக்கு திரும்பிக் கொண்டே இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் என்ன நடைபெறுவது தெரியுமா? ஆண்டவரே சொல்லுகிறார், உயிர்த்தெழுந்த கிறிஸ்து சொல்லுகிறார், உன் விளக்கு தண்டை அதனிடத்தில் இருந்து நீக்கி விடுவேன், உனது விளக்கு தண்டை நீக்கி விடுவேன் என்று எச்சரிக்கிறார். அதாவது நியாய தீர்ப்புக்கு உட்படுதலை இது குறிக்கிறது. எவ்வளவு ஒரு ஆபத்து பார்த்தீங்களா? எனக்கு அருமையானவர்களே,
கொஞ்சம் நான் சிந்தித்து பார்ப்போமா? அடுத்ததாக யோவான் சுவிசேஷத்திலே 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்க. பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பாய்க்கிறான். பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பாய்க்கிறான். தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்திலே வராமல் இருக்கிறான். வசனத்தை வாசித்து பாருங்க. நம்முடைய ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார், பிரியமானவர்களே, இன்றைக்கு பொல்லாங்கான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதா என்பதை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். பொல்லாங்கான காரியங்கள், அருமையானவர்கள், இன்றைக்கு ஒரு கல்யாணம் பேச வேணுமெண்டா உடனே நாங்கள் கேட்கிறது என்ன தெரியுமா? சபைக்கு போறீங்களா? சபைக்கப்பா குடிக்கிறோம் வரைக்கிறோம் வரத்தான் செய்யறோம். எல்லாரும் வராங்க. சபை கர்த்தருடைய ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் கொடுக்குற சபை. அந்த சபைக்குள்ள பலரும் போறாங்க. சரி, சபைக்கு போறாங்க. பேருக்கு சபைக்கு போறதால எந்த விதமான பிரயோஜனம் இல்லை. சபைக்கு போகணும், அதுக்காண்டி சபைக்கு போகாம இருக்கிறது இல்ல, சபைக்கு போ. ஆனால் தேவன் பேசுறதை கேட்டு மனம் திரும்ப வேண்டும். இன்றைக்கு எத்தனை தேவனுடைய பிள்ளைகள் சபையில இருக்கிறாங்க? எத்தனை பேர் மனம் திரும்பி இருக்கிறாங்க? இல்ல. பழைய சுவாபம் அப்படியே இருக்குது. சண்டை, கோபம், பிரச்சனை எல்லாம் குறைய சபைக்கு போறாங்கன்றுதான் நான் கேட்கிறேன். போதகரும் என்ன சொல்ற? சபைக்கு வாங்க, சபைக்கு வாங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் சத்தியத்தை உங்களுக்கு சொல்ற, சபைக்கு போறதுனால் ஒரு மனுஷன் பரிசுத்தமாகி விடவே மாட்டான். நன்றா புரிந்து கொள்ளுங்க. சில பேர் சொல்லுவாங்க, ஞானஸ்தானம் எடுத்துரு எல்லாம் முடிஞ்சிடும். ஞானஸ்தானம் எடுக்கிறதுனால நீ பரலோராஜ்யத்துக்கு போகவே மாட்டா, நீ பாதாளத்துக்கு போறதுக்கு தான் அது சான்ஸ். நன்றா விளங்கி கொள்ளுங்க. புரிஞ்சு கொள்ளாமல் இன்றைக்கு பல பேர் பேசுவாங்க. மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்பியவர்களின் கூட்டமே கர்த்தருடைய சபை. அருமையானவர்களே, அந்த மனம் திரும்பல் உள்ள இருக்குதா? சிந்தித்து பாருங்க, கேட்டு பாருங்க. அன்று இருந்த கோபம் இன்றைக்கு இருக்கு, அன்று இருந்த வைராக்கியம் இன்றைக்கு இருக்கு, அன்று இருந்த சண்டை இன்றைக்கு இருக்கு. என்ன மாற்றம்? ஏன் போறா? எனக்கு அருமையானவர்களே, இங்கே நாங்கள் பார்க்கணும். ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான். பின் ஆகவே உன்னுடைய வாழ்க்கை மாறாமல் நீ சபைக்கு போனாலுமோ போகாட்டியோ அருமையானவர், நீ இயேசுவுக்கு பகைஞனாய் இருக்கிறார். இதான் சத்தியம். ஆண்டவர் சொல்றார், நான் சொல்லேன். ஆண்டவரே சொல்லுகிறார், எல்லாருக்கும் தான், எனக்கும் தான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், பொல்லாங்கான காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுமாயின் அதுக்குத்தான் சபையிலே ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். நம்மை ஆராய்ந்து பார்த்து நம்மை அதிலிருந்து விடுபட்டு கொண்டே வர வேண்டும். அல்லது போனால் நம்முடைய வெளிச்சம் இருளாக மாறி போகிறது. களியாட்டங்கள், வேசித்தனங்கள், காம விகாரங்கள், வாக்குவாதங்கள், சண்டைகள், பொறாமைகள், எரிச்சல்கள், இதெல்லாம் துரிச்சைகள், இவை எல்லாம் அருமையானவர்களே சொல்ல போனால் இவை எல்லாம் பொல்லாங்குகள். ஆகவே இந்த பொல்லாங்குகள் நம்மை ஆளுகை செய்யாதபடியே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு நமக்கு எச்சரிக்கிறார். சரி, அடுத்ததாக பாருங்க, 2 கொரிந்தியரிலே 6வது அதிகாரம் 14-15 வாசிங்க. அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் இசைவேது. அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது. அருமையானவர்களே, விளங்கிக் கொண்டீங்களா? அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளோடு பிணைக்கப்படக்கூடாது. திருமணம் மட்டும் சில பேர் சொல்லிக் கொள்வாங்க. திருமணம் மட்டுமல்ல, திருமணம், வியாபார பார்ட்னர்ஸ்,
இன்னும் நமது மக்களிடையே காணப்படுகிறது உங்களுக்கு விளங்கி சொன்னால், மக்களிடையே காணப்படுகிற சீட்டு போடுறது, சீட்டு போடுவாங்க பாருங்க. இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் ஊழியக்காரர்கள் இருக்கிறாங்க, சீட்டு போடுவாங்க. பின்னர் ஆகவே அருமையானவர்களே, இவ்விதமாக இதையெல்லாம் மற்றது அரசியல். இன்றைக்கு சிலர் சொல்லுவாங்க, எனக்கு ஓட் போடுங்க, நான் இன்றைக்கு எலெக்ஷன் கேட்கிறேன். சில பாஸ்டர்மார் இருக்கிறாங்க, நான் எலெக்ஷன் கேட்கிறேன், எனக்கு ஓட் போடுங்க என்றால், நான் போனாத்தான் அங்கு ஒரு மந்திரி பதவி, ஒரு எம்பி பதவி எடுத்து போனாத்தான் கிறிஸ்தவர்களுக்காக நான் பேச முடியும். அப்படி சொல்லுவான் என்றா ஒருவன் சொல்லுறாங்க. அப்படி என்றா ஏசுட்ட போக தேவையில்லை, எல்லாரும் நீங்க அவர்கிட்டயே போங்க. அந்த எம்பி உங்களை பாதுகாப்பார், உங்களுக்காகவே பேசுவார் அவர் அரசாங்கத்தோடு. அருமையானவர்களே, இவையெல்லாம் என்ன தெரியுமா? இங்கே சொல்லப்படுகிறது எப்படி? அந்நிய நுகத்திலே அபவிசுவாசிகளோடு பிணைக்கப்படுகிற நிலைமை இதெல்லாம். ஆகவே அருமையானவர்களே, இவ்விதமான காரியங்களை உங்களுக்கு சிலதுகளை சுட்டி காட்டியிருக்கிறேன், நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. ஆகவே நீங்கள் சொல்லுவதை கேட்டுக்கொள்ளுவது என்னென்றால், நாம் வேறு பிரித்தல் உடைய ஜீவியத்தை, வேறு பிரிக்கப்பட்ட ஜீவியத்தை நம்ம காத்துக்கொள்ள வேண்டும், காத்துக்கொள்ள வேண்டும். இருள் மீண்டும் நம்மை பற்றி கொள்ளக்கூடாது அருமையானவர்கள். ஆகவே இவ்விதமான வேறு பிரிதல் உள்ள, அதாவது அந்நிய நுகத்திலே அபவிசுவாசிகளோடு ஏதாவது பிணைக்கப்பட்டிருந்தால் இன்றே அதிலிருந்து உங்களை விலக்கி காத்துக்கொள்ளுங்க. ஒரு அரசியல்ல இருக்கிறீங்களா? இன்றைக்கே விலகு, வேண்டாம். எங்கேயாலும் அவிசுவாசி சீட்டு போட்டு இருக்கிறீங்களா? வேண்டாம், விட்டுருங்க, உடனே விலகுங்க. என்ன நஷ்டம் வந்தாலும் பரவாயில்லை. ஆறாவது, அபவிசுவாச பார்ட்னரோடு உடைய வியாபாரம் சேர்ந்து இருக்குதா? கிறிஸ்தவனுக்கும் ஒரு அபவிசுவாசிக்கும் வியாபார பார்ட்னரா இருக்கிறீங்களா? நீ அதை விட்டு விலகுங்க. அருமையானவர்களே, தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம் நாங்கள். ஒளியில் வாசம் பண்ணுகிற தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். புரிந்து கொள்ளுங்க, நமக்குள்ளே தான் வாசம் பண்ணுகிறார். நமக்குள்ளே உலாவி நம்முடைய தேவனாய் அவர் இருக்கிறார் அல்லவா? அவ்விதமாக நம்முடைய தேவனாய் அவர் உலாவி, நம் மத்தியிலே உலாவி, நமக்குள்ளே உலாவி நம் தேவனாய் இருக்க வேண்டுமானால் நாம் அபவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதவர்களாய் இருக்க வேண்டும். நீதிமான்களாக வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இன்றைக்கு கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்களாக இன்றைக்கு நம்மை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, எனக்கு அருமையானவர்களே, அடுத்ததாக இறுதியாக ரோமரிலே 1 அதிகாரம் 21 வருஷத்தை வாசிப்போம். அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணர் ஆனார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருள் அடைந்தது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் கூறிய இந்த வார்த்தையை சிந்தியுங்க. தேவனை அறிந்தும் அனுபவித்திருக்கிற தேவனுடைய ஜனமாகிய நாம் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாம, அவரை ஸ்தோத்திரியாம, அவருக்கு ஊழியம் செய்யாமல் பிசாசுக்கு நாம் ஊழியம் செய்து கொண்டு வீணான சிந்தனைகளாலே நிறைந்து வீணராய் நாங்கள் போகாமல் எச்சரிக்கையாயிருப்போம். நம்மிலுள்ள வெளிச்சம் நீங்கி இருள் சூழறதுக்கு நாம் இடம் கொடாமல் நாங்கள் இவைகளிலே நாங்கள் கவனமாயிருந்து நம்மை காத்துக் கொள்ளுவோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவஜனமே, இதுவரைக்கும் இன்றைக்கு நாம் தேவ சத்தத்தை கேட்டோம் அல்லவா? இந்த நிமிடமே அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். தாமதமாகியோ அல்லது யோசித்து பார்த்தோ கீழ்ப்படிவோம் என்பது இன்றைக்கு அது மெய்யான கீழ்ப்படிதல் இல்லை. இப்பொழுதே கீழ்ப்படிந்து மனம் திரும்பி வெளிச்சத்திலே நிலைத்திருங்க. பரிசுத்தவான்களுடைய சபை ஐக்கியத்திலே
தேவன் பேசிக்கொண்டே இருக்கிறார். இன்றைக்கு நாம் மேலும் இருதயத்தை கடினப்படுத்தாமல் நாங்கள் கர்த்தருடைய சத்தத்துக்கு நம்மை கீழ்ப்படுத்துவோம். நம்முடைய ஒளியானது, நம்முடைய வெளிச்சமானது இருளாகி விடாதபடி நம்மை காத்துக்கொள்ளுவோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென்.